Hi friends, OnePlus தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா நியூ மொபைல் ஃபோன் வந்து இந்தியாக்குள்ள வந்து லான்ச் பண்ண போறோம். நிறைய லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன மொபைல்னு பாத்தீங்கன்னா OnePlus 90 அப்படிங்கிற மொபைல் 5G ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. OnePlus 90 5G அப்படிங்கிற மொபைல் பத்தி லீக்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல மறக்காம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். எப்பயும் போல டிஸ்பிளேல இருந்து பார்த்தலாம். டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.55 இன்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா Full HD plus ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணிட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா OnePlus மொபைல்ஸ்ல எல்லாம் சூப்பர் AMOLED பேனல் கொடுத்துட்றது தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நார்மலாக 90 Hz யூஸ் பண்ணுவாங்க, இப்போ 120 Hz யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா HDR 10+ சப்போர்ட் இருக்குது டிஸ்பிளேல அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கார்னி கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இதோட இது பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்ச் கோல்னு பார்த்தீங்கன்னா சைடு பஞ்ச் கோல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டாட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நார்மலாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபியூச்சர் வேறு நியூவாக வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 108 MP பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கேமராவாக இந்த மொபைலுக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தான். 108 MP ப்ரைமரி கேமராவாக கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சென்சார் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எம்பின்னு மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி மேக்ரோ சென்சார், டெட் சென்சார் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்க போகிறோன்னு மென்ஷன் பண்ணல. சைடு பஞ்ச் கோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 MP எல்லா மொபைல்லையும் கொடுக்குற மாதிரி, இதுலேயும் கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க 16 MP கொடுக்குறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து ரொம்பவே ஹை ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோன்ட்டாங்க. குவால்காம் ஸ்னாப்ட்ராகனில் வந்து ஹையஸ்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா 895 ப்ராசர் தான் வந்து ஹையஸ்ட்டில் இருக்குது. இதுதான் வந்து நிறையா சான்ஸ் இருக்குதுன்னு வர OnePlusல ரூமர்ஸ் அண்ட் லீக்ஸ் போயிட்டுருக்கு. இல்லைன்னா இது தருவாங்க, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 888 ப்ராசர் வந்து வரக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 888 வந்து வரக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 5G சப்போர்ட்டான ப்ராசர் தான். இல்லைன்னா வந்து நிறையா லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸில் பார்த்தீங்கன்னா 895 ப்ராசர் வரக்கு தான் நிறையாவே சான்ஸ் இருக்குது. அது வந்து 888 வரக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 5G சப்போர்ட்டர் ப்ராசர் தான் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா பேஸ்டான லெவல் அப்டேட்டோட தான் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா OS கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜன் OSம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் OSே வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு OS கொண்டு வர போகிறோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்குன்னு வந்து நிறைய லீக்ஸ் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க செக்யூரிட்டியில். அடுத்தா பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலும் கொடுக்குற மாதிரி ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் தான். பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh கொடுத்துருக்காங்க. இந்த 4500 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறேன்னு வேறு சொல்லிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிருன்னு சொல்லியிருக்காங்க லீக்ஸில். இது வந்து எப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்லையும் வர மாதிரி டைப் சி போட்டு நிறையாவே வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வேறு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா LPDDR 5X உங்களுக்கு ரேம் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 2 வேரியண்ட்டில் வந்து லான்ச் ஆக போகுது. என்னென்ன வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128GB ரோம் பார்த்தீங்கன்னா 45,000க்கு சேல் பண்ண போகிறாங்க. 12GB 256GB ரோம் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. இது வந்து எப்போ லான்ச்சுன்னு நிறையா பேர் கேட்பீங்க. இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் வந்து லான்ச் ஆகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குதுன்னு OnePlusஸே வந்து சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் யார் வந்தால் வந்து வாங்குவீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் அடுத்த என்ன வீடியோ போகிறதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.